சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. நானும் ஒரு இன்சூரன்ஸை எடுத்து போடுவோமாண்டா முடியதே இல்ல. எல்லாரும் பிரீமியம் கூடான்னு சொல்லினோம். எந்த கார் இன்சூரன்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா பிள்ளையும் இன்சூரன்ஸ் பண்ண வலிக்கிட்டு கடைசியில ப்ரோக்ராமையே கைவிட்டுட்டு ஓடி போயிட்டுது. என்னட்ட இப்ப வந்து ஸ்டீல்ஸ் என்ற ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்கிறார். அவரை தான் நான் இனி உங்களோட சந்திக்க போறேன். வணக்கம் ஸ்டீல்ஸ். ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகமேண்ணா. உங்களோட தமிழை கேட்க எனக்கு அப்படியே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அப்படிங்களா? என் தமிழ் தான் கொஞ்சம் கேவலமான தமிழ் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, கேவலமா இருந்தாலும் கேட்கறதுக்கு நல்லா இருந்தா நிறைய பேர் கேப்பினமே. கண்டிப்பா அது என்னமோ நான் ஒத்துக்கதான் வேணும். ஏன் உங்களுக்கு ஸ்டீல்ஸ் பேர் வந்தது? நான் ஸ்டீல்ஸ் பேர் வந்து நான் வந்து ஏதோ திருடிட்டு இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. ஸ்டீல்ஸ்ங்கிறது வந்து நான் ஒரு இருக்கிற ஏரியா பேரு, அதனாலதான் அந்த பேரு. எனக்கு வந்து ஷெப்பர்ட். ஐயோ, ஏன் உங்களுக்கு வந்து அந்த ஷெப்பர்ட்னு பேர் வச்சாங்க? இல்ல, நான் வந்து இப்படித்தானே ரேடியோல எல்லா சினிமா நியூஸையும் எடுத்து கொண்டு வரது, ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா பக்கத்துல இருந்தும் கொண்டு வரதால ஷெப்பர்ட் வந்து ரோட்ல இருந்து சொன்னபடியா அப்படியே எல்லாரும் கூப்பிட்டு ஷெப்பர்ட் வந்துட்டு தானே. ஓ அப்படியா? ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிமிலர் இருக்கேன. நான் ஷெப்பர்ட், நீங்கள் ஸ்டீல்ஸ், ரெண்டும் ஒன்றும் சேராதன. ஐயோ, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றது அசிங்கமா இருக்குது, அது வேண்டாங்க. அதனாலதான் பேரும் நல்லா அப்படியே அமைஞ்சிருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா? இன்சூரன்ஸ் என்ன இன்சூரன்ஸ் கேக்குறீங்க? இல்ல, லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இப்ப படத்துக்கும் இன்சூரன்ஸ் வருதா? அதான் கேட்டேன் நானே. அது நான் வந்து நான் ஒரு ரஜினி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிட்டேன்னா இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. இப்ப எதுக்குங்க எனக்கு இன்சூரன்ஸ்? ஏன் நீங்க அதுக்குள்ள சூப்பர் ஸ்டார் இழுக்கிறீங்க? நான் சூப்பர் ஸ்டார் இழுக்கலீங்க, அவர் இழுத்தாலும் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து ஏதோ இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படம் தானே. சோ அதனால இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருன்னு ஒரு ஒரு புரளி கிளம்பிட்டு இருக்கு. அது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டு பாப்போமா நாங்கள்? வேணா கேட்டு பாக்கலாம். நீங்க என்ன ஸ்டுடியோ கூட்டிட்டு வரீங்களா அவரை? கூட்டிட்டு வந்துட்டா போச்சு. செப்பட் நினைச்சா நடக்காத காரியம் இல்ல. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஹலோ, ரஜினி கூட்டு வரீங்களா இல்ல நீயே ரஜினியா? இல்ல, அவர் பேசினதை நான் பேசினா அவர் தானா வந்துருவாரு. அண்ணனை கூப்பிடுங்க. அப்ப சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டாதானே நம்ம வெயிட்டா இருக்கும். வந்துட்டாருங்களா? இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான். ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூப்பர் ஸ்டார் பேசுறேன். ஏதோ இன்சூரன்ஸ் சொன்னாங்க. அண்ணன் வந்து எனக்கு காலையில போன் பண்ணி சொன்னாரு. நான் வந்து நிக்கிற உங்க முன்னாடி நின்று பேசுறேன். இன்சூரன்ஸ் கரெக்ட் தான். ஏன்னா யாருக்குமே தெரியாது எப்போ வரும் எப்போ போகும்னு. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். அது என்ன மாதிரி இல்ல, அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இப்ப இன்சூரன்ஸ் சொன்னா சங்கர் சார் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அண்ணன் இந்த மாதிரி பெரிய படம் எடுக்கிறோம், பெரிய பட்ஜெட், எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல அண்ணன் என்ன விட்டுடுங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்ன சொன்னேன். இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்துக்கு இன்சூரன்ஸ் ஏற்கனவே இருக்கும். ஆனா வரப்போற படங்கள் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் வைக்கிறத பத்தி ஸ்டீல்ஸ் உங்களோட கருத்து என்ன? தெரியலைங்க, எனக்கு பேர் வந்து ஸ்டீல்ஸ்ங்கிறதுனால மேபி எனக்கே ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா எப்ப எவன் போண்டி ஆவான்னு எவனுக்குமே தெரியாது. சோ அதனால கரெக்ட் தான் இன்சூரன்ஸ் இருக்குது. அது சரி, போண்டியாண்டா என்ன? எனக்கு விளங்கல. போண்டினா அதுதான் நான் அப்பவே சொன்னேன், தமிழ் கேவலமான தமிழ்னு. நீங்க தான் வந்து சூப்பர் தமிழ் அப்படின்னீங்க. சரி, என்னமோ ஒரு போண்டினா நீங்க திவால் ஆகுறதுன்னு வச்சுங்க. அப்படியாண்டா ஸ்டீல்ஸ் கமலுக்கு இன்சூரன்ஸ் தேவை இல்லையா? என்னங்க நீங்க பேசுறீங்க? சூப்பர் ஸ்டாருக்கு இன்சூரன்ஸ் இருக்கும்போது அதே மாதிரி தானே கமல்ஹாசன் சாரும் அவருக்கும் தான் இன்சூரன்ஸ் இருக்கு. மேபி அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமே. நாங்க அவரை கூப்பிட்டபடியா இவரையும் கூப்பிடணும். எல்லாட்டி 2 பேரும் போய் கோவிச்சு கொள்வீங்க நம்மளோட. இப்ப நீங்க வந்து இந்த 2 பேர் வந்திருக்கிறது இப்ப மக்களுக்கு சொல்லிட்டீங்களா இல்லையா? உங்க ஆபீஸ் முன்னாடி இப்ப கண்ணா பின்னாடி கும்பல் நிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அவன் நின்றா நிக்கட்டும். ஆனா ஷெப்பர்ட் சொன்னா கமலும் பெறுவார். ஐயோ, வணக்கம். சிஎம்ஆர் தமிழகமுக்கு இந்த கமல்ஹாசனின் வணக்கம். இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. பட் நான் வர வழியில் நான் ரஜினி கிட்ட பேசிட்டு இருந்தேன். லைக், ரஜினி நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டேன். பட் ஆனால் அவர் லைக், கமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சொன்னார். பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்சூரன்ஸுங்கிறது கண்டிப்பாக வேணும். ஏன்னா
தெரியாது, என்னோட படத்துல நிறைய முத்த காட்சிகள்லாம் இருக்கிறதுனால யார் வேணா என்ன சூ பண்ணுவாங்க. அதனால எதுக்குமே ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லதுதான். அதுதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். பட் நன்றி. ஓ, இப்படி வெளிப்படையா முத்தம் சொல்றதெல்லாம் நீங்கள் சொல்லி இன்சூரன்ஸை பற்றி சொன்னது எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. நன்றி கமல். நன்றி சிஎம்ஆர் தமிழ் FM நேயர்களே, வணக்கம். ஓ, இது மாதிரி தான் ஸ்டீல்ஸ் ராவணன் படம் எடுத்துக்கொண்டிருக்க அந்த செட் வந்து வெள்ளத்தில் அடிச்சு போனதாம். அப்ப நல்ல ஆளுங்க மணிரத்னம் மக்கள் இன்சூரன்ஸ் இது வச்சிருந்தபடியா 30 லட்சம் கொடுத்தவையாம். அப்ப நான் ஹலோ, என்னங்க நீங்க ராவணன் படம் எடுத்தா அப்புறம் வந்து சண்டை நடக்காம எப்படி இருக்கும்? அதெல்லாம் அவங்க முதல்ல யோசிச்சு தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஓ, அது சரி. அப்ப கோச்சடியானுக்கு என்ன நடக்க போகுது? கோச்சடியான் பேரே முதல்ல எனக்கு என்னன்னே புரியல. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும். ஓ, அப்ப விஸ்வரூபம் விஸ்வரூபம்ங்கிறது பேரே வந்து கொஞ்சம் பெரிய பேரம், பெரிய பட்ஜெட்டுங்கிறதால விஸ்வரூபம்னு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு இன்சூரன்ஸ் வேணும். அப்ப பாலாண்ட பரதேசி அதுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பரதேசி வந்து அவன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவன் போண்டியானவன் தான். அவனுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் எனக்கு தெரியல. அப்ப சரி, நாங்கள் புற சந்திப்போம். இப்ப போயிட்டு வருவோமே. கண்டிப்பா அப்புறம் பாக்கலாங்க. பாய். சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. உண்மையா இந்த பார்ட்னர் ஸ்டீல்ஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்களை கேத பண்ணி கொண்டு வரார். கோடம்பாக்க நியூஸ் என்றாலும் உலக நியூஸ் என்றாலும் எல்லா நியூஸும் அடிக்கடி அவர் வந்து இந்த காதுக்குள்ள சொல்லிக்கல. எனக்குமே சரியான சந்தோஷமா இருக்குது. இப்ப முந்தைய விட சினிமினியில வந்து நிறைய ஹாட் நியூஸ் வருகுதுண்ணா. வணக்கம் ஸ்டீல்ஸ். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? ஓஹோ, எனக்கு என்ன குறை, முதல்ல வந்து நிறைய விஷயம் ரஜினி கமல் இன்சூரன்ஸை பற்றி காய்ச்சி போட்டு போனீங்க. இப்ப வந்து வேற நியூஸோட வந்திருக்கிறீங்களா? என்ன நியூஸ்? என்கிட்ட 1000 நியூஸ் இருக்கு. நீங்க எந்த நியூஸ் பத்தி கேக்குறீங்க? இல்ல, மியூசிக்கண்டா உங்களுக்கு கூட விருப்பம் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு பாட தெரியாட்டியுமே வந்து நான் நிறைய ஸ்டேஜ்ல ஏறி நான் மைக்கு பிடிச்சி கத்தாத ஸ்டேஜே கிடையாது. அந்த அளவுக்கு நான் வந்து கத்திருக்கேன். அதனால மியூசிக்ல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் தான். உண்மையா உங்களோட சிலாக்கள் கத்தேக்களை வந்து அதை பாக்குறதுக்கே சரம் கூடியே அப்படி கத்தும். என்னண்டா ஆரவாரிக்கும். என்னண்டா அவைக்கு உண்மையா அவர் என்ன செய்யறாருன்ற முக்கியம் இல்ல, மேடையில எல்லாரும் கத்தைக்க தாங்களும் கத்தணும்னு விருப்பமே. ஆமா கண்டிப்பா. என்ன பத்தி நிறைய பேர் கத்துறாங்க. ஓ, அதால வந்து ஸ்டீல்ஸ் இப்போ ஒரு நியூஸ் வந்தது. நீங்கெல்லாம் எனக்கு சொன்னீங்க ரஜினியோட கோச்சடையான் வந்து பாட்டு வெளியீடு வந்து டோக்கியோல நடக்க போதாம். டோக்கியோல நடக்குதா? மேபி இனிமே ஜப்பானுக்கு ஷிஃப்ட் ஆயிருவாருன்னு நினைக்கிறேங்க. அவர் படம் இந்தியாவை விட ஜப்பான்ல தான் நல்லா ஓடுதுன்னு கேள்விப்பட்டேன். ஓ, படமோடு சரி. இப்ப மியூசிக்கும் அங்க வெளியிடுறதுன்ற நோக்கம் ஏதாவது இருக்கோ எனக்கு என்ன தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள வந்து இப்ப எல்லாம் எவனை பார்த்தாலும் மைக்கு பிடிச்சி நான் தான் சிங்கர்னு ஊர்ல சுத்துறான். அதே மாதிரி தான் நீங்க பாத்துருப்பீங்க இந்த தனுஷோட படம் போட்டோகிராஃபி வந்ததுக்கு அப்புறம் எவனை பார்த்தாலும் ஒரு கேமரா எடுத்துட்டு ஊருக்குள்ள நான் தான் போட்டோகிராஃபர், நான் தான் வீடியோகிராஃபர்னு சொல்லி சுத்துறானுங்க. அப்படி என்ன இனி எல்லாரும் பாட வலிக்கிட்டோம் மாதிரி இனி இசை வெளியிடும் வெளிநாடுகள்ல தான் நடக்க போகுது போல. ஆமாங்க, நியூஸ் கொஞ்ச நாள் போனா நான் ரஜினிக்கு ஓப்பனிங் சாங் நான் கூட பாடலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப எப்ப நீங்க பாடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க? ரஜினி சார் ஓகே நான் எப்ப வேணா பாடுவேங்க. ஆனா அவர் எப்ப சொல்லி வரேன்தான் நீங்க கொஸ்டின் மார்க். அவர் முதல்ல எப்ப பாக்குறதுங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. கோச்சரியான் வந்து 3D தொழில்நுட்பம் அது இதுன்னு எல்லாம் இருக்குது. ஜப்பான்ல அந்த அளவுக்கு ரசிகர் இருக்கிறாருன்றதுதான் எனக்கு கேள்வியா இருக்குது. ஆனா இப்ப ஒரு ட்ரெண்ட் வந்திருக்குது ஸ்டீல்ஸ். எல்லா இசை வெளியீடும் வந்து வெளிநாடுகள்ல தான் நடக்குது. உதாரணத்துக்கு மாற்றான எடுத்தா சிங்கப்பூர்ல வெளியிட்டுச்சுனா, இப்ப வந்து ஆதி பகவான் வந்து டொரண்டோல வெளியிட போயினமாம். இப்படி எல்லாரும் வந்து ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கி இருக்கணுமே. இதை பத்தி ஆக்சுவலி ஒரு ரகுரன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் இதை பத்தி ஒரு இது மாதிரி ஒரு இது வரும்போது அப்பதான் அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது. அப்ப வந்து அவர்கிட்ட கேட்ட போது அவர் ஆக்சுவலி ஒன்னு சொல்லியிருக்காரு. என்ன ட்ரெயின்ல வந்து முன்னுக்கு ஹலோ அப்படிதாங்க நான் நினைச்சேன். நான் ஏதோ ஆட்டோக்காரன் இதுதான் மீட்டர் போட மறந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா அவர் அப்படிதாங்க ஆரம்பிப்பாரு. சும்மா இருங்க, நான் ப்ளே பண்றேன். சரி, திருப்பி ரிவைண்ட் பண்ண. சிஎம்ஆர் நான் என்ன சிஎம்ஆருங்கிறது ஒரு தமிழ் எஃப்எம்னு தெரியும் எனக்கு. அது வந்து நிறைய பசங்க அங்க கனடால இருந்து வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஏதோ என்கிட்ட கருத்தெல்லாம் கேட்டாங்க. ஆனா கருத்தெல்லாம் சொல்ல முடியாது, வாயில பாம்பு வச்சிருவேன்னு சொன்னேன். ஆனா எதை பத்தினா இந்த பாட்டெல்லாம் ஏதோ ஃபாரின்ல போய் எடுக்கிறாங்களாமே. அவன் ஃபாரினை பார்க்கல நாங்க போறானா இல்ல இங்க என்ன இல்ல நாங்க போறான். இங்க இருக்கிறாங்க பாடுறவங்க, இங்க இருக்கிறாங்க மியூசிக் போடுறவங்க, அங்க என்னடா போய் கழட்டுறீங்கன்னு கேட்டேன். இத கேட்டதுக்கு என்ன சுற்றுவேன்னு சொன்னான். அவன் பேர் பாஷா. அந்த பாஷாக்கு நான் பாம்பு வச்சேன். இத பத்தி என் கருத்து என்னன்னா,
முதல்ல உள்ளூர்ல மாடு மேய்க்க பாருங்கடா, அப்புறம் வெளியூர்ல போய் ஏரோப்ளைன் ஓட்டலாம். ஓ அது சரி. ஆனா மார்க்கெட்டிங்ன்றது ஒன்று இருக்கு தானே. ஏன் இவர் இப்படி கோவமா பேசி போட்டு போறார் ரகுவரன்? அவருக்கு சுத்தமாவே பிடிக்கலைங்க இந்த ஃபாரின். அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, இந்த ஹீரோக்களுக்கு மட்டும்தான் ஃபாரின்ல போய் சாங் வச்சாங்க, வில்லனை வந்து உள்ளூர்லயே வச்சு ஷூட்டிங் எடுத்து விட்டாங்களா, அவருக்கு அதனாலேயே ஃபாரின் மேல ஒரு சரியான ஒரு கடுப்பு. ஆனா ஒசாமா பின்லாடன் ஒரு வில்லன் தான். ஆனா அவருடைய அட்டாக் வந்து எங்க நடந்தது? அமெரிக்கால தான் நடந்ததேனா? நீங்க என்னங்க நீ வம்புல மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. நான் ரகுவரனை பத்தி பேசினா நீங்க ஒசாமாங்கிறீங்க, பின்னாடி எவ்வளவு துப்பாக்கி கழுத்துல வைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமா இருக்குங்க. அவர் வந்து உலகத்துல நடிச்சார், இவர் வந்து படத்துல நடிச்சார், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உலகத்துல நடிக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் எனக்கு தோணுது. படத்துல நடிக்கிறது யாருக்குமே அஃபெக்ட் ஆகாது. பாருங்க, திரும்பி பாருங்க, உங்க பின்னாடி யாராவது நிக்கிறாங்கன்னு. அப்ப நான் நினைக்கிறேன் இந்த இசை வெளியீடெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெண்டுக்காண்டி தான் வெளிநாடுகள்ல நடக்குது. ஆனா வெளிநாட்டு ரசிகர்கள் வந்து குஷியா இருக்கணும். என்னன்னு சொன்னா அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாரையும் நேரா மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கேன். அது என்னமோ கரெக்ட் தாங்க. ஏன்னா தமிழ் மக்கள் எல்லா ஊர்லயும் இருக்கிறதுனால அவங்க வந்து எங்க வந்து இந்த மாதிரி தமிழ் மக்கள் தமிழ் படங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போய் கேதர் ஆகி அவங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், கோச்சரியான்ல வந்து ஜப்பான்ல நடக்குது, அங்க தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஜப்பான்ல ஏங்க தமிழ் மக்கள் இல்லங்கிறீங்க? என்னோட ஃப்ரெண்டு கூட இப்ப ஜப்பான்ல ஆன் சைட்ல வேலை பார்த்துன்னு இருக்காங்க. அவருக்கு என்ன பேர்? அவருக்கு பேர் மணிகண்டன். அவருக்கு மணிகண்டன், உங்களுக்கு ஸ்டீல்ஸ் ஏதோ உதைக்குதே. அது ஏன் உதைக்குதுன்னா, நான் வந்து கன்வெர்ட் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் கன்வெர்ட் ஆகாம அப்படியே இருக்காரு. சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. சண்டே என்றாலே ஒரு சந்தோஷம் தான். ஸ்டீல்ஸ பாக்க எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. ஏனென்றா அவர் பாட்டும் கூத்தும் அப்படியே பாடிட்டே வரார். காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் இன்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். ஓய் நல்லா தான் பாடுறீங்க. யார் இதுக்கு லிரிக்ஸ் அழியினது? ஹலோ, என்னங்க நீங்க குழந்தை கேட்டா கூட சொல்லும். உப்பு தண்ணீருக்கு மத்தியில் தான் முத்து விளைகிறது, முட்களை எதிர்த்து கொண்டுதான் முட்டுகள் உடைகின்றன. கரும்பாறைகளுக்கு மத்தியில் தான் வாழ்வென்ற புல் தலைகாட்டுகிறது. நம்பிக்கை கொள்வோம். வைரமுத்து வந்து இசைஞானி இளையராஜாவோட நல்லா ஒட்டா இருந்தவர், இடையில வந்து பிரேக் ஆயிடுது. ஆனா இசைஞானி இளையராஜா வந்து வைரமுத்துக்கு ஒரு பிரேக்க கொடுத்தா அவர் தானே. பிரேக்க கொடுக்கறதுன்னா எப்படி, தலை மேல பிரேக்கா இல்ல எப்படி பிரேக்க கொடுத்தாரு? இல்ல, அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினது அவரை. ஆமாமா, அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஆனா ஏதோ சம் ப்ராப்ளம்னு நான் கேள்விப்பட்டேன் அவருக்கும் இளையராஜாக்கும். நான் ஏன்னா ரொம்ப அந்த விஷயத்துல நான் பெருசா அப்டேட் எனக்கு யாரும் பிரச்சனை பண்றதுக்குள்ள நாங்களே தலையை போடுவானே. அது என்னமோ கரெக்ட் தாங்க. நீங்களே சொல்லுங்க அப்போ என்ன பிரச்சனை? என்னண்டா அது பிரச்சனையா வந்தது பிரச்சனையில இப்ப சந்தோஷமான விஷயம் என்னண்டா, யுவன் சங்கர் ராஜா வந்து இப்ப வைரமுத்து இளைய மகன் கபிலனை வச்சு பாட்டு இயற்றி இசையமைக்கிறாராமே. இது என்ன, இது தாய் பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்களா, அந்த கதையா இருக்கு? அதால வந்து நல்ல சந்தோஷமா விஷயம் என்னண்டா, இனி வந்து யுவன் சங்கர் ராஜா இசையில வைரமுத்து இளையமகன் பாடல எழுத போறார். அப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. கார்த்திக் வந்தவர். ஹலோ 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 ஹியூமர் தமிழ் எஃப்எம் ஆயிடு. என்ன கூப்பிட்டீங்க? ரொம்ப 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 நன்றி. அதாவது என்கிட்ட கேட்டீங்கன்னா, இது வைரமுத்து சார் வந்து பயங்கரமா கவிதை எழுதுவாரு. எனக்கு எவ்வளவோ படத்துக்கு நான் அந்த கையெல்லாம் ஆட்டி நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இளையராஜா சாரும் ஒரு பயங்கரமான மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நம்ம இளையராஜா சாருக்கும் வைரமுத்து சாருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சூப்பரா பண்றாங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து யுவன் சங்கர் ராஜாவும் அவரோட பையனும் அந்த வைரமுத்து சாரோட பையனும் மியூசிக் பண்றதுங்கிறத பத்தி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆகவே யுவன் சங்கர் ராஜா இசையில இப்ப கபிலனும் வரைக்குல வந்து நிறைய புது புது பாட்டுகள் வரப்போது. அதையும் நாங்கள் CMR தமிழ் எஃப்எம்ல எங்களுடைய நேயர்களுக்கு கொடுக்கலாம். சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. சினி மினி மசாலா. ஹலோ ஸ்டீல்ஸ், எங்க கெதியண்டு வலிக்கிட்டு போறீங்க? நில்லுங்க, ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்லிவிட்டு போவோம்.
என்னங்க அர்ஜென்ட்டா போறது கூட விட மாட்டீங்க போல இருக்கு. இல்ல இப்ப போங்கோ, ஆனா சொல்லி போட்டு போங்க என்ன. சரி சரி, இது சொல்லாம போற விஷயம், அதனாலதான் சொல்லாம போனேன். ஓ இல்ல அத சொல்லி போட்டு போனீங்கண்டா நான் போயிட்டு வரேன் எங்களுக்கு விளங்கும். என்னண்டா எல்லா படத்தின் காட்சிகளும் வெளியில வருதுதானே படம் வர்றதுக்கு முதல். என்ன சொல்றது அதை பத்தி, நான் இந்த படம் வெளியே வருது தெரியாம அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம வேற மாதிரி இந்த சாமியார் விஷயத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நான் எனக்கு அடிக்கடி யோசனை வருது. என்ன நீங்க என்ன கேள்விப்பட்டது இல்லையா அந்த படங்கள்லாம் வெளியே வந்து சாமியார் படம் எல்லாம்? ஓ அந்த படம், ஓ அது வந்து சூப்பர் ஹிட் படங்கள, நான் சொல்றது சினிமா படங்கள. ஓ அப்படியா, அதுவும் கொஞ்சம் சினிமா மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க எல்லா டிவிலயும். ஓ அதுவும் மிக்ஸா தான் விடுறவ. இது வந்து இப்ப மாட்டான் படம் வந்து இன்டர்நெட்ல கசிய விட்டு கடைசியில முழு படமே இன்டர்நெட்ல வந்து இப்ப கதை அடிபடுது தானே. மேபி இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்றாங்களா என்னமோ. ஓ அது கூட ஒரு புது ட்ரெண்டா வந்துருமே. ஆனா இது ரிலீஸ் பண்ற ஆக்கள் பண்ணாம வேற ஆக்கள் பண்றதுதான் பிரச்சனையா இருக்கேன். ஐயோ இதோ நீ நாம் பக்கம் இருக்கும் தூரம் எதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நாம் பற்றி படரி தோளை நிமித்து. என்னடா இப்ப சூர்யாண்ட எதிர்பார்ப்பு வந்து அக்டோபர் 12 படத்தை விடுவோம். அதுக்கு முதல்ல எல்லாரும் இன்டர்நெட்ல பார்க்க வழிகிட்டா படம் ஓடாதானே. படம் எப்படி இருந்தாலும் ஓடாதுன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சோ என்னமோ, அதனாலதான் இன்டர்நெட்ல விட்டானுங்க முதல்லயே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல எல்லாம் நிறைய நியூஸ் வந்துச்சுங்க. அப்பெல்லாம் வந்து டாப் ஹீரோஸ் வந்து நம்ம கார்த்திக், ரஜினி, கமல் எல்லாம் நடிக்கும் போது கூட அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பிட்டா உள்ள விடுவாங்க. பிட்டுன்னு சொன்னா நான் படத்தோட பிட்டு சொன்னா நீங்க ஒரு குறுக்கட் மைண்டுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் முதலே சொல்லிட்டேன். அது ஒரு பாப்புலாரிட்டிக்காக விடுவாங்க. இப்ப படத்தையே முழுசா வெளியே விட்டாங்கன்னா அது என்னன்னு மேட்டர்னு எனக்கு தெரியலங்க. அதால விளம்பரத்துக்கான உத்தியா இது இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட் ரிலீஸோ தெரியல படம். அது ஒரு பக்கம் இருக்க, எப்பவுமே சூர்யாவை கேட்டா கமல்ஹாசன் தான் தனக்கு பிடிச்ச ஆளுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரை பார்த்து தான் நான் நடிக்க வந்தேன்னு சொல்லுவார். கமல்ஹாசன் இந்த இன்டர்நெட்ல ரீல்ஸ் ஆகிறத பற்றி என்ன நினைக்கிறாருன்னு அவர்கிட்ட நாங்க கேட்போமே. சிஎம்ஆர் தமிழகம் நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கமல்ஹாசன் பேசுகிறேன். தம்பி சூர்யா, தம்பின்னு சொல்றதுக்கான காரணம் அவரும் என்னோட ஒரு தம்பி மாதிரி தான். ஸோ அவரோட படத்தை முழுசாக வெளியே விட்டுருக்காங்கங்கிறது நான் கண்டிப்பாக ஆட்சேபிக்கிறேன். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இது கொஞ்சம் எனக்கு அடி வயிற்றுல தீய வச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விஸ்வரூபம் வருது, எவன் எந்த கேமரா வச்சு நிக்கிறான்னு எனக்கே தெரியல. என்னோட கேமராமேன்களை தவிர யாரோ கேமரா வச்சு நிக்கிறாங்க. சரி கமலஹாசன், இப்ப எங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, தச்சலா விஸ்வரூபத்தின் படம் ஃபுல்லா ரிலீஸ் ஆனா என்ன செய்வீங்க நீங்கள்? ஃபுல்லா ரிலீஸ் ஆனா மேபி நான் முதலே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருவேன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நானும் மக்களா சேர்ந்து பார்க்க வேண்டியது தான். என்ன பண்றது? இவர்கிட்ட கதையை கேட்டா எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நான் தானும் ஒருவரா இருந்து பாத்துட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. அதுதான் கமல் சும்மா ஈஸி கோயிங் தாங்க எப்பவுமே. அவர் வந்து எப்பவுமே மக்களா இருக்கிறதுக்கு தான் விரும்புறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்களா? அது இல்ல, அந்த என்ன அவர் முந்தி எடுத்து இன்னும் வெளிவராம அப்படியே கிடப்புல இருக்கிற படம் என்ன நடக்க போதோ தெரியல. அதையும் இவர் மட்டும்தான் இருந்து பார்க்க போறாரோ தெரியல. ஹலோ அப்படி சொல்லாதீங்க, நான் பயங்கர தீவிரமான கமல் ரசிகன். அப்புறம் நான் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்க. சினி மினி மசாலா. சினி மினி மசாலா.